நடிகர் நெப்போலியன் அவரு நம்ம விஜய் பத்தி இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதே மாதிரி விஜய் பத்தி விஜய் ஏதோ திட்டியிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. போக்கிரி படத்தோட படப்பிடிப்புல. ஸோ, அதுல கொஞ்சம் டீட்டெயிலா எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி அவரு அங்க என்ன நடந்ததுன்னு ஒரு ஆள் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் கேளுங்க. விஜய்கிட்ட போய் சொல்லுப்பா, அவர் என் தம்பி மாதிரி, நான் உரிமையோட பார்க்க வந்திருக்கிறேன், என்னை உள்ள விடு அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் உள்ள விட முடியாது சார். சின்ன வாக்குவாதம் அந்த கேரவனுக்கு வெளியில நடந்திருக்கு. இது உள்ள இருந்து சத்தம் கேட்டு விஜய் சார் வந்து இப்படி கேரவனை திறந்திருக்காரு. கேரவனை திறந்தோன்னு நெப்போலியன் சார் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா, பாருங்க நான் வந்தா கூட உள்ள விடாம வெளியில் நிறுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு விஜய் சார் என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரியாக்ஷன் தான் இதுல வந்து பெஸ்ட் ரியாக்ஷன். சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜே இல்லையா சார்? சென்ஸே இல்லையா? நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து கேரவனுக்கு வெளியில நின்று உள்ள விடுன்னு கூச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சா நான் உங்களை பார்க்கணுமா? நீங்க சொன்னீங்களா எதுவும்? இல்ல தம்பி அப்படி கிடையாது, நான் ஒரு உரிமை இல்ல, நம்ம பையன் தானே அப்படின்னு நினைச்சு. அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க சார். யார் சார் நம்ம பையன்? யார் சார் உங்களுக்கு தம்பி? 20 பேருக்கு முன்னாடி நெப்போலியன் சார் அவ்வளோ. சரி, அப்ப இது கேட்டிருப்பீங்க. அதாவது நெப்போலியன் சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆள் என்ன மனநிலை இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வீட்லேயே நம்ம எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவோம். ஏதாச்சும் ஈவன் நம்ம மூட் ஆஃபாக இருந்தால் நம்ம பயங்கரமாக எல்லார் மேலேயும் கோவப்படுவோம். கரெக்டாக? இவன்தோ அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட அது தப்பு தான். ஏன்னா அவர் ஆஸ் அ செலிப்ரிட்டி அவர் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. அவர் சொன்னதில் ஒரு நீங்கள் ஒரு இது கவனிச்சிங்கன்னா தெரியும். விஜயோட ப்ரொடெக்ட் பண்ண அதை செக்யூரிட்டியாக இருந்த ஆள் அவர்கிட்ட நெப்போலியன் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஒரு வீடியோ இப்போ கொஞ்சம் சர்க்குலர் ஆகிட்டு வருது. விஜயோட பேரை கெட்டதாகிறதுக்கு வேண்டி. எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி, ஒரு ஆள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஓகே, அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லலாம். கரெக்டாக? ரெண்டாவது, அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு நெப்போலியன். ஓகேவா? பயங்கர சண்டை போட்டு ரகலையாகி அந்த சத்தம் கேட்டு தான் விஜய் வந்திருக்காரு. நான் ஏன் இந்த வீடியோ கொண்டு வந்தேன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. மனுஷங்க சில டைம்ஸ் கோவப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவாங்க. என்ன மூட் ஆஃப்ல இருப்பாங்க, என்ன மனநிலையில் இருப்பாங்க யாருக்குமே தெரியாது. இந்த இதை பெருசாக்கி அதில் இன்டர்வியூவில் கேட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை இன்டர்வியூவில் வந்து விஜய் அப்படி பண்ணிட்டாரு, விஜய் இப்படி பண்ணிட்டாரு சொல்கிறதெல்லாம் சுத்தமாக எனக்கு உடன்பாடே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்படி குத்தம் சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு தப்பு நெப்போலியன் மேலே தான். ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொன்னால் அப்போவே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போயிருக்கணும். அந்த ஸ்தானத்தில் வேறு யாராச்சும் இருந்தால் நெப்போலியன் அப்படி தான் போயிருப்பார். கரெக்டாக? ஸோ, தப்பு எதுலன்னு கண்டுபிடிக்க நம்ம டீட்டெயிலாக போயிட்டிங்கன்னா தெரிய வரும் இது யார் மேலே தப்புன்ட்டு. சும்மா எதையாச்சும் பேச வேண்டியது, விஜய் மேலே குறை சொல்ல வேண்டியது, விஜய் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயத்தை எடுத்து போட வேண்டியது, அதுக்கு கீழே கமெண்ட் பண்ண வேண்டியது. மனுஷங்க இப்படி ஆயிட்டாங்களே, அரசியல்வாதி ஆகிட்டா அவ்வளோதான், விட மாட்டாங்க போல இருக்குது.